ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோட்டு கடையில் செய்யக்கூடிய காளான் அதே டிட்டோ டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு 1 கப் ஆஃப் கோஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, வாஷ் பண்ணிவிட்டு. அப்புறம் அதே ஈக்குவல் போர்ஷனுக்கு மஷ்ரூமை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆனியன், பச்சை மிளகா, கொத்தமல்லி, இலை இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி பவுடர், சிக்கன் 65 மசாலான்னு ஆட் பண்ணிவிட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா மைதா, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவுக்கு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். இதை வந்துட்டு திரும்ப கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை ஒரு பக்கோடா மாதிரி பொரிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை பொரித்து எடுத்து தனியாக பவுலில் வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே எம்மியாக இருந்தது இந்த பொரிச்சதே. அது மாதிரி இது தனியாக சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதை வந்துட்டு நம்ம மஷ்ரூமாக இப்படி கிரேவியாக கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. திரும்ப அதே கடையில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக போட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நீங்கள் வதக்கணும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இதில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, கார்ன்ஃப்ளவரை வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் ஒரு பவுலில் எடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உங்களுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். உங்களுக்கு வாட்டர் எந்த லெவலுக்கு செமி சாலிடாக வேணுமோ அதை மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர், சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா இவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. கொஞ்சமாக நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். எனக்கு ஆனால் வேணான்னு விட்டுட்டேன். உங்களுக்கு தேவைன்னா பண்ணிக்கோங்க. இப்போது சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சாஸ் டேஸ்ட் வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். சில பேருக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் இது ஆட் பண்ணாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஆட் பண்ணலனாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மஷ்ரூம் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அவ்வளோ ரசித்து விரும்பி சாப்பிடுவீங்க. உண்மையாலுமே அவுட்புட் செம்மையாக இருந்தது. அதனால தான் நான் இவ்வளோ மெனக்கிட்டு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா சாஸ்லாம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு இப்போது இதில் என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா மஷ்ரூம் ஆல்ரெடி, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நல்லா இந்த மசாலா கூட பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதுதான் ஃபைனலாக ரோட்டு கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டு, அவுட்புட் பக்காவாக இருந்தது. அதே மாதிரி கடைகளில் பார்த்தீங்கன்னா காளான் ஆட் பண்ண மாட்டாங்க, ஒன்லி கோஸ் வச்சு தான் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணி அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஒரிஜினலாக காளான் ஆட் பண்ணி பண்ணுறதுனால டேஸ்ட் இன்னும் கூடுதல் தூக்கலாக இருந்தது. நம்ம கடைகளில் சாப்பிட்றத விட இதை மாதிரி வந்துட்டு வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றப்போ நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.